வெல்கம் டு நேஷனல் டாக் தமிழ். இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு எலெக்ஷன்ல ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்பதான் எல்லா அரசியல் கண்டென்ட்டும் உங்கள்ட்ட வந்து சேரும். ஓகே, இன்னைக்கு இந்தியாவிலே இந்த எலெக்ஷன் தான், தமிழ்நாடு எலெக்ஷன் தான் வந்து இந்த அளவுக்கு ஒரு பேசப்படுற மாதிரி மாறி இருக்கு. அதுக்கு காரணம் விஜய் ஜெயிச்சது ஒரு பக்கம் இருந்தாலுமே விஜய் ஆட்சி அமைக்க முடியாம சில ரூமர்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்துச்சு. அதிமுக டிஎம்கே வந்து அலைன்ஸ் வைக்கிற மாதிரி, எதிரிங்க 2 பேரும் சேர்ந்து அலைன்ஸ் வச்சு விஜய் கட்சியை இது பண்ற மாதிரி. சோ இந்த ரூமர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கிருஷ்ணா? இது நடக்க வாய்ப்பு இருக்கு ஏதாச்சும்? நீங்க சொல்லும் போது சொன்னீங்க இது வந்து ரூமர்ஸ்ன்னு. நான் அதை திருத்த விரும்புறேன். இது ரூமர்ஸ் கிடையாது. இதுக்கான முயற்சி மிக தீவிரமா போயிட்டு இருக்கு. ஏன்னா ஒண்ணுமே இல்ல, ரூமர்ஸ்ன்னு சொன்னா எதுக்கு எடப்பாடி வந்து அவங்களோட எம்எல்ஏ வந்து பாண்டிச்சேரியில இருக்க போறாங்க? எதுக்கு திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து நான் எந்த விதமான கடுமையான முடிவு எடுத்தாலும் நீங்க அதை ஒத்துக்கணும்னு சொல்ல போறாங்க? இன்னைக்கு திருமாவளவன் கிட்ட கேக்குறாங்க, நீங்க இந்த திமுகவும் அதிமுகவும் சேரும் போல அந்த மாதிரி கேட்டதுக்கு இது இன்னும் முழுமையான வடிவம் பெறலான்னு சொல்றாங்க. யாருமே இதை மறுத்து பேசல. சோ இதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்கு. அவங்களோட ஆதரவாளர்களும் சரி இதை எதையுமே மறுக்கல. இது எல்லாத்தையும் அவங்க ஆதரிச்சு டிபெண்ட் பண்ற அளவுக்கு போயிட்டாங்க. ஓகே, இப்போ திமுகவும் அதிமுகவும் சேர்ந்த ஆட்சி அமைக்கிற அளவுக்கு சீட் அவங்க கிட்ட இருக்கா? அது ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். ஆனா இப்ப வந்த தகவல்ல என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக எடப்பாடி சிஎம் ஆக திமுக வெளியே இருந்து ஆதரவு பண்ண போறாங்க. அதாவது திமுக எந்த விதமான ஆட்சி அதிகாரத்திலையும் பங்கு பெறாங்க, அதிமுகவை ஆட்சி அதிகாரத்துல கொண்டு வர போறாங்க. உதயநிதிக்கு எந்த மாதிரியான பதவி தரதா அவங்க இது பண்ணிருக்காங்க? ஏதாச்சும் ஒரு மினிஸ்டர் பதவி? எதிர்கட்சியா தான் செயல்படுவாங்க. எதிர்கட்சி கூட இல்ல. இப்ப அந்த மாதிரி நடந்தா விஜய் தான் எதிர்கட்சி. அவங்களுக்கு எந்த விதமான பதவியும் இல்ல ஆட்சியில. ஓகே, இந்த 2 அலைன்ஸும் சேர்றதுக்கு பர்சன்டேஜ் அதிகமா இருக்கா இல்ல ரொம்ப கம்மியா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? பர்சன்டேஜ் இப்ப தேவைப்படாது. நான் சொல்றேன், இப்ப டிஎம்கேக்கு 59 சீட் இருக்கு, ஏடிஎம்கேக்கு 47 சீட் இருக்கு. அப்புறம் விசிகேக்கு 2, கம்யூனிஸ்ட் 2 கட்சிக்கு தலா 2 இருக்கு. அதை கூட்டினா வந்து நமக்கு 6 சீட் வருது மொத்தம். விசிகே 2 கம்யூனிஸ்ட், சிபிஐ. இப்போ விசிகே தலைவர் திருமாவளவன் கம்யூனிஸ்ட் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க 3 பேரும் சேர்ந்துதான் ஒரு டிசிஷன் எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. சோ விஜய்க்கு தேவையானது இன்னும் 5 சீட் தான். அத வந்து இவங்க 3 பேர் சேர்ந்து விஜய் கூட போனாலே அதை கொடுத்துக்க முடியும். ஆனா இவங்க 3 பேர் சேர்ந்து வெளியே போவாங்கன்னு தெரியல. இப்ப ஐயுஎம்எல் கிட்ட 2 சீட் இருக்கு. அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா, நாங்க டிஎம்கே கூட தான் இருப்போம்னு சொல்லிட்டாங்க. நாங்க இவங்களுக்கு ஆதரவு கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. சோ டிஎம்டிகே அவங்களுக்கு வந்து அவங்க வந்து 1% இருக்க கட்சிக்கு வந்து 10 சீட்டு, ஒரு ராஜ்யசபா சீட் கொடுத்துருக்காங்க. அவங்க வெளியே போவாங்களான்னு தெரியல. ஆனா அரசியல் என்ன வேணா ஆகலாம், போனாலும் போலாம். அப்புறம் பிஎம்கே கிட்ட டிவிகே போய் ரீச் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க வந்து ஒரு துணை முதலமைச்சர் பதவி கேட்கறாங்க. சோ அந்த அளவுக்கு விஜய் கொடுக்க விருப்பம் இல்ல. சோ பிஜேபிக்கு ஒரு சீட் இருக்கு, அது எந்த பக்கமும் போகாது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு ஒரு சீட் இருக்கு, அது வந்து இன்னும் எதுவும் முடிவு பண்ணல. இப்ப டிஎம்கே ஏடிஎம்கே கூட்டணி ஆட்சி அமைக்கணும்னா டிஎம்கே கிட்ட 59 சீட் இருக்கு. அது அவங்க ஏடிஎம்கே கிட்ட 47 சீட் இருக்கு. அதுல 2 கூட்டினா நமக்கு 106 சீட் தான் வருது. விஜய் கிட்ட தனியாவே 108 சீட், 2 சீட்டு கூடவே இருக்கு. சோ அது போக விசிகே 2 கம்யூனிஸ்ட், அதை சேர்த்தோம்னா 6 சீட்டு. அப்புறம் ஒரு ஐயுஎம்எல் டிஎம்டிகே, அதை சேர்த்தோம்னா 3 சீட்டு. அப்புறம் பிஎம்கே மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அதை சேர்த்தா 5 சீட்டு, 120 சீட் வந்தது. சோ எல்லா கட்சியும் ஒன்னா சேர்ந்தாதான் நம்ம 120 சீட் வருது. அப்ப கூட ஃபுல் கம்ப்ளீட் மெஜாரிட்டி அப்பதான் அவங்களுக்கு கிடைக்குது. பிஜேபியை நான் இதுல சேர்க்கல. ஏன்னா டிஎம்கே ஐயுஎம்எல் இருக்க அலைன்ஸ் பிஜேபியை சேர்க்க மாட்டாங்க. சோ பிஜேபியை நான் வெளியே தள்ளிடுறேன். சோ இப்பவே அவங்க வந்து ஆட்சி அமைக்க முடியும். ஆனா இவங்க எல்லாருமே ஒத்துக்கணும். அத ஒரு சின்ன சண்டை சர்வத்தர் வந்தா கூட இந்த கூட்டணி நிலைக்காது. சோ இப்ப விடுதலை சிறுத்தைகள் மற்றும் 2 கம்யூனிஸ்ட் என்ன முடிவு எடுக்கிறாங்கிறத பொறுத்துதான் யார் கையில ஆட்சி போகுங்கிறது தெரியும். அதுவும் இல்லாம பிஎம்கே யாரு இதுல வந்து டிவிகே பக்கம் போனா கூட ஆட்சி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பட் இப்போதைக்கு விஜய்க்கு தான் ஸ்கோப் இருக்கு. ஆனா இவங்க கடைசி நேரத்துல அனுபவம் வாய்ந்த கட்சிகள் ராஜதந்திர ரீதியா எப்படி மூவ் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த கூட்டணி அமைஞ்ச ஆட்சி அமைந்தா கூட இத்தனை கட்சியோட சேர்த்து எப்படி போகும், என்ன எதுவுமே நிலைக்காது. இப்படி ஆட்சி. ஓகே, இப்போ விஜய்க்கு அந்த 118 அந்த மெஜாரிட்டி கிடைச்சா கூட 5 வருஷத்துக்குள்ள ஆட்சிகள் ஏதாச்சும் சான்சஸ் இருக்கா இல்ல வாய்ப்பு இல்லையா?
கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இப்ப ஒரு கட்சி வெளியே போனா கூட அந்த ஆட்சி நிலைக்காது. இவங்க ஃபர்ஸ்ட் இயர் ஏடிஎம்கே ரீச் அவுட் பண்ணிருக்கலாம். ஏன்னா ஏடிஎம்கே கிட்ட 47 சீட் இருக்கு. அவங்களுக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுத்திருந்தா இல்ல அவங்க அவ்வளவு கூட கேட்டுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒண்ணு பண்ணியிருந்தா ஆட்சியை வந்து ஸ்மூத்தா ரன் பண்ணிருக்க முடியும். ஆனா இவங்களுக்கு வந்து அனுபவம் இல்லாதனால கொஞ்சம் போட்டு விட்டுட்டாங்கன்னு தோணும். எடப்பாடி அவர் வந்து கோவப்பட்டு சொல்லியிருந்தாரு, என் கட்சியை உடைக்கிறதுக்கு உள்ளுக்குள்ளே வேலைகள் பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி கோபமா இருந்ததா பேசப்படுது. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் வந்து எலக்ட்ரோலா பவர்ஃபுல்லா இருக்காரோ இல்லையோ, ஸ்ட்ராட்டஜிக்கலா பவர்ஃபுல்லா இருக்காங்க. எவ்வளவு சீட் இருக்கோ அதை வச்சுக்கிட்டு எப்படி விளையாட முடியுமோ அதை கரெக்டா விளையாடிட்டு இருக்காரு. அவர் என்ன பண்றாருன்னு பாப்போம். இப்போதைக்கு அவர் எம்எல்ஏ எல்லாம் சேஃபா வச்சிருக்காரு. பாப்போம். இப்போ டெவலப்மெண்ட் அதிகமாக ரொம்ப தீவிரமாவே போயிட்டு இருக்கு. யாருக்குமே பெரும்பான்மை கிடைக்காத பட்சத்துல ரீஎலெக்ஷன் கூட வர வாய்ப்பு இருக்கு. டிவி சண்முகம் வந்து இப்போ டெல்லி போயிருக்கிறதா ஒரு தகவல் வந்திருக்கு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்னவா இருக்கலாம்? டிவி சண்முகம் வந்து இப்போ டெல்லி போயிருக்காரு. அதிமுகவோட முன்னாள் அமைச்சர். அவர் வந்து அவரோட ராஜ்யசபா சீட்டை ரிசைன் பண்ண போயிருக்காரு. ஏன்னா இப்ப அசம்பிளி எலெக்ஷன்ல கண்டெஸ்ட் பண்ணி ஜெயிச்சிட்டாரு. சோ ஒரே நபர் வந்து 2 பதவியில இருக்க முடியாதுங்கிறதால அவரோட ராஜ்யசபா சீட்டை வந்து அவர் ரிசைன் பண்ண போயிருக்காரு. இப்ப அந்த சீட் வந்து டிவிகேக்கு கிடைக்கும். ஏன்னா இப்ப வந்து டிவிகேக்கு அசம்பிளில அதிக சீட் இருக்கனால அந்த ராஜ்யசபா சீட்டு டிவிகேக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ உருவாயிருக்கு. சோ அதுக்காக தான் டிவி சண்முகம் டெல்லி போயிருக்காரு. ஆளுநர் வந்து பதவி ஏற்க விடாம வந்து நீங்க முன்னெல்லாம் நீங்க ஆட்சி சிஎம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க வந்து சட்டசபையில வந்து நீங்க மெஜாரிட்டி காட்டினா போதுங்கிற அளவுக்கு இருந்தது. இப்போ வந்து ஆளுநர் வந்து இல்ல நீங்க 18 காமிங்க அப்படின்னு ஒரு விடாப்புடியா இருக்காரு. இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் பிஜேபி இருக்க வாய்ப்புகள் இருக்கா? எல்லா மாநிலங்களையும் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலங்கள்ல ஆளுநர் வந்து லிபரலா செயல்படுறதும், பிஜேபி ஆளாத மாநிலங்கள்ல ஆளுநர் கடுமையா செயல்படுறதும் எப்பயும் நடந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப கூட மகாராஷ்டிரால 2 மணிக்கெல்லாம் பதவி பிரமாணம் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு இஷ்டப்பட்ட இடத்துல டக்குன்னு 2 மணிக்கு எங்கேயாச்சும் பதவி பிரமாணம் நடந்து பாத்திருக்கீங்களா? அதெல்லாமே நடந்திருக்கு. சோ ஆளுநரை வந்து இந்த அரசுன்ட்டு இல்ல, எந்த அரசா இருந்தாலும் அப்படிதான் பயன்படுத்திக்கிறாங்க. இப்ப என்ன ஒரு பிரச்சனைனா இவங்களுக்கு வந்து மெஜாரிட்டி காட்டல. ஆனா இப்போ சட்டம் என்ன சொல்லுதுன்னா சிங்கிள் மெஜாரிட்டி யாருக்கிட்ட இருக்கோ அவங்களை கூப்பிட்டு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் அவங்க ஃப்ளோர்ல அதாவது அசம்பிளில வந்து மெஜாரிட்டி நிரூபிச்சா போதும். ஆனா இப்போ வந்து இவங்க ஆளுநர் என்ன சொல்றாருன்னா முழு மெஜாரிட்டி எனக்கே காட்டுன்னு சொல்லியிருக்காருங்க. அதுக்கு வந்து டிவிக்கு வந்து கோர்ட்டை நாடி இருக்காங்க. அது எந்த அளவுக்கு பலம் தரும் தெரியல, பார்ப்போம். ஆனா இப்ப ஆளுநர் ஒத்துக்கலனாலும் இவங்க எப்படியாச்சும் மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு ஆட்சி கரைஞ்சி போறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. இதை நம்ம பேசுறத விட்டுட்டு எந்த கட்சி கூட்டணிக்கு வரும், இந்த ஆட்சி நிலையா இருக்குமாங்கிறத பாக்குறது தான் நல்லது. ஏன்னா இப்ப நாளைக்கு அவர் பதவி பிரமாணம் பண்ணிட்டு மெஜாரிட்டி கிடைக்கலனாலும் நாளைக்கு அவர் ரிசைன் பண்ணி தான் ஆகும். சோ இதை விட அவர் வந்து எப்படி அந்த கூட்டணி கட்சிகளை சேர்க்கறதுங்கிறதான் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணும். விஜய்க்கு இது எந்த அளவுக்கு ஒரு ஹெட்டேக்கை கிரியேட் பண்ணிருக்குன்னு நினைக்கிறீங்க? ஜெயிச்ச மாதிரியும் இருக்கு, ஆட்சி அமைக்க முடியாத மாதிரியும் இருக்கு, ரொம்ப மற்ற கட்சிகளுக்கு போராடுற மாதிரியும் இருக்கு. இத விஜய்க்கு எந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒரு சந்தோஷத்திலேயே ஒரு துக்கம் தர மாதிரி. விஜய்க்கு இதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. எந்த பக்கம் போனாலும் அவருக்கு நல்லதுதான். ஒருவேளை அதிமுக திமுக 2 பேரும் சேர்ந்து ஆட்சி அமைச்சாலும் மக்கள் அவங்களுக்கு எதிராக திரண்டு போராடுவாங்க. அதுவும் இல்லாம அடுத்த எலெக்ஷன்ல அவங்க கண்டிப்பா ஜெயிக்கவே முடியாது. ஒருவேளை இவங்க கூட்டணி கட்சிகள் வந்தா கூட இவரு தான் ஆள போறாரு. எங்கேயுமே போகாம தொங்கிட்டு நின்று தொங்கு சட்டசபை வந்து திருப்பி எலெக்ஷன் நடந்தாலும் இவரு தான் ஜெயிக்க போறாரு. சோ எப்படி போனாலும் விஜய்க்கு இது நல்லதான ஒரு ரிசல்ட் தான். ஓகே, இப்போ டிவிகே சைட்ல இருந்து ஏதாச்சும் சில எம்எல்ஏ வாங்கறதுக்கான சான்ஸ் இருக்காது டிஎம்கே சைட்ல இருந்து? வாங்கி என்ன பிரயோஜனம்? அவங்க ஆட்சி வைக்கிறதுக்கான பலம் இல்ல அவங்க கிட்ட. ஆனா ஏடிஎம்கே சைட்ல இருந்து வாங்குறதுக்கான முயற்சி போகுது. டிவிகே ட்ரை பண்றாங்க. அதனாலதான் எடப்பாடி வந்து ஏடிஎம்கே எம்எல்ஏஸ் வந்து பாண்டிச்சேரியில வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. என்ன ஆகும்னு தெரியல. எல்லா சைடும் குதிரை நடக்கும். இந்த வீடியோ இது வரைக்கும் நடந்ததை பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.